Be a woman of resistance. எதிர்க்கும் மகனாய் நீ மாற உனக்காக நான் ஜெபிக்கிறேன். விட்டில் பூச்சை மாறிவிடாதீர்கள். இந்த நிறங்கள், இந்த வண்ணங்கள், இதுல நீங்கள் மயங்கி விடாதீர்கள். நிறைய பேர் இன்னைக்கு வண்ணங்களில மயங்குற மக்கள் ஏராளம். எண்ணங்களில மயங்குகிறவர்கள் இல்லையோ, வண்ணங்களிலே மயங்கி விடுகிறார்கள். ஆண்களும் அப்படி மயக்கம்தான், பெண்களும் அப்படி மயங்கி விடுகிறார்கள். Be a woman of resistance. Be a man of resistance. மூன்றாவது, be a man of reproach. நிந்தைகள் உண்டு, பாடுகள் உண்டு. நான் கடந்து வந்திருக்கிறேன். 13 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள்ளாது என்னுடைய பெற்றோர், என்னை புரிந்து கொள்ளாத என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ளாத உறவுகள், புரிந்து கொள்ளாத நண்பர்கள். ஆனால் காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். People will know that. நீ என்னுடையவள் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். மூன்றாவது குறிப்பு, நம்பர் 1 to offer, நம்பர் 1 to suffer. மூன்றாவது சொல்லுகிறேன், something to master. நீங்கள் மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நீந்தும் கிருபை தேவன் தந்திருக்கும் போது நீ ஏன் மூழ்கி போக வேண்டும்? நீ மூழ்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உனக்கு நீந்தும் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே be a master. நான் சொல்றது முதல் குறிப்பு, அதாவது அந்த மாஸ்டர் இருக்கணும்னா நம்பர் 1 discipline of time. உங்கள் நேரங்களை சரியாய் பயன்படுத்துங்கள். 13 வசனம் 13 சொல்லுகிறேன், நான் வெறுமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுவதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. முதல்ல சொன்னார் மாதிரியாயிரு, இரண்டாவது ஜாக்கிரதையாயிரு, மூன்றாவது நிலைத்திரு. 3 வார்த்தையை சொல்லுகிறேன். நம்பர் 1 மாதிரியாயிரு, நம்பர் 2 ஜாக்கிரதையாயிரு, நம்பர் 3 நிலைத்திரு. இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, டிசிப்ளின் யுவர் டைமிங். உங்கள் நேரங்களை ஒழுங்காய் கட்டுப்படுத்துங்கள். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப், மொபைல், ரீல்ஸ் தேவையில்லை. ட்ரெயின்ல பாருங்களேன், யாரும் வெறுமையா இருக்கல, எல்லாருடைய காலில் ஒரு ஹெட்போன். அது இல்லாத மனிதர்களே இல்லை இன்றைக்கு. பாருங்கள், ஆனா அதற்கு அடிமையாகாதிருங்கள். அதாவது be a master your time. நேரங்கள் நீங்கள் ஆளுங்கள், நேரங்கள் உங்களை ஆளக்கூடாது. டிசிப்ளின். இரண்டாவது, டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் கிஃப்ட். உங்களுக்குள் இருக்கிற வரங்களை நீங்கள் இன்னும் அதை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். வார்த்தையில அங்க சொல்லப்பட்ட வார்த்தை 14, உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. தேவன் கிருபைகளை கொடுக்கிறார். டெவலப் இட். முதல் குறிப்பு டிசிப்ளின், டெவலப்பிங். சின்ன கேள்வி, ஜெபத்துல வளர்ந்திருக்கிறீங்களா? வேத வாசிப்பில்